இப்ப ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம்? என் வீட்டுக்காரரை எதுக்கு கடத்துனீங்க? தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. அவரை விடுறதுக்காக கடத்தணும். நான் கேஸ்ல இருந்து தப்பிக்க வேணாம். இது பாருங்க, நாங்க இப்ப எது வேணும்னாலும் செய்யறோம். நீங்க தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர்கிட்ட நான் இப்ப பேசணும். ஓ, அவரை நாங்க கடத்தணுமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். உங்க மனைவி பேசுறாங்க, பேசுங்க. உமா, என்னங்க? பயப்படாத, எனக்கு ஒண்ணு இல்ல. இங்க என்ன நடந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். தைரியமா தான் இருக்கேன். நான் தைரியமா இல்லையே. அவங்க உங்களை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களை மீட்டுடுவேங்க. உமா ப்ளீஸ், உமா நான் சொல்றது கேளு. தைரியமா இரு. என்ன நடந்தாலும் நம்ம பசங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. நீ ஏடா கூடமா எதுவும் பண்ணிடாதா ப்ளீஸ். சொல்றதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் முடிவு பண்ணணும். தேவையில்லாம பேசின கொன்னுடுவேன். என்னங்க? சொல்லுங்க மேடம், உங்க புருஷன் எங்க கிட்ட தான் இருக்காருன்னு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவர் உடம்பு முடியாதவரு. அவர் டென்ஷன் ஆகி பிபி அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்க கூட பிறந்தவ மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. வாய மூடு. வாய திறந்தா அவ்வளவுதான். கட்டி போட்டால் அடங்க மாட்டியா நீ? அமைதியா இருக்கணும். கூட பிறந்தவளா? இந்த சென்டிமெண்ட்ல என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுமா. எனக்கு தேவை அந்த பென் டிரைவ். அது என் கைக்கு வந்தாகணும். இன்னும் 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள நான் சொல்ற இடத்துக்கு நீ பென் டிரைவோட வர்ற. சரி சரி, எங்க வேணாலும் வரேன். நிச்சயமா வரேன். இத பார், நானே ஒரு போலீஸ். முட்டா பசங்க சொல்றதை கேட்டு எங்கேயாவது போலீஸ் கிட்ட இல்ல வேற எங்கேயாவது போய் என்ன மாட்டி விட நினைச்ச, அடுத்த நிமிஷம் உன் புருஷனோட உயிர் அவன் உடம்புல நிக்காது. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். நான் சொல்ல காப்பாத்துவேன். யாரு? நீயா சொல்ல காப்பாத்துவ? அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தப்போ நான் எப்ப செஞ்சேன்னு சொல்லுவேன்னு சொன்னேன். அது இல்லப்பா, அது அன்னைக்கு இருந்த மனநிலை வேற. என் புருஷன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னு அவர் சொன்னதுக்கு பதில் சொன்னேன். அது கூட அவர் சொல்றது நியாயமானதா இருந்தா செய்வேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க. நீங்க சொன்ன மாதிரி பென் டிரைவ் நான் எடுத்துட்டு வரேன். தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுருங்க. நம்பலாமா? நம்பலாம், தாராளமா நம்பலாம். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? பென் டிரைவ் தானே? நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். இருங்க. கொலை செஞ்சது நான் தானே சொல்லி சரண்டர் ஆகுறேன். என்ன கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுங்க. கமிஷனர் முன்னாடி நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிறேன். வெரி குட், வெரி குட். இந்த சென்டிமெண்ட்டும் டெவலப்மெண்ட்டும் தான் எனக்கு தேவை. ஓகே, உனக்கு கொடுத்த 1 hour அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்பி வா. நீ வர வேண்டிய இடம் இத பார். ஏதாவது ஏடாகூடம் பண்ணணும்னு நினைச்ச உன் புருஷன் உயிரை எடுத்துருவேன். ஐயோ அத்தை, வேண்டாம். வந்துடுறேன். நான் வரேன், கண்டிப்பா வரேன். சீக்கிரம் வா. ஏன் கிருஷ்ணா, உயிருக்கு பயப்பட மாட்டியா? என்ன பாடு பட போறன்னு மட்டும் பாரு. என்னமாச்சு? என்ன சித்த? யார்கிட்ட அந்த பென் டிரைவ் இருக்கு? கொடுங்கடா. எங்க இருக்கு? அது அவங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம்டா. சொல்லிக்கிட்டே இருக்கல. ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரு நிமிஷம். இந்த பென் டிரைவ் அவங்கிட்ட ஒப்படைக்க சொல்லி தானே கேட்டிருக்கான். ஒப்படைச்சிடலாம் அத்தை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காப்பி எடுத்து வச்சுக்கலாம் அத்தை. ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சிட்டு மாமா மீட்டதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை போலீஸ்ல கொடுத்துடலாம். நில்லுங்க. கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேண்டாம். அப்படி காப்பி எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம். ஐயோ சொன்னா கேளுங்க. என்ன பண்றீங்க நீங்க? அவ அங்க அப்பாவை கடத்தி வச்சிருக்கா. இங்க நீங்க நீதி நேர்மை பேசிட்டு இருக்கீங்க. பிரபா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஐயோ, இதெல்லாம் அவ யோசிக்காம இருக்க மாட்டான். அவ ரொம்ப புத்திசாலி. இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பான். என்னமா நீங்க இந்த நேரத்துல இப்படி பிடிவாதம் பிடிக்கணுமா? சரவணா, நான் சொல்றது கேளு. என் மனசுக்கு தப்பாப்பட்ட காரியத்தை செஞ்சா அது தப்பாதான் முடிஞ்சிருக்கு. ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க.
இதோட இதோட எந்த காப்பி எடுத்து வைக்க வேண்டாம். அந்த பென்டிரைவ் கூட இது சாதாரண பென்டிரைவ் இல்ல, என் புருஷனோட உயிர். சரி சீக்கிரம் வண்டி எடுங்க. இருங்க இருங்க இருங்க. இல்ல வேண்டாம், உள்ள போ போ. நீங்க யாரும் வர வேண்டாம். சொன்னா கேளுங்க. அங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க. வேண்டாம்னு சொல்றேன்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன். திலீபா நீ வாடா. ஆனா ஒரு கண்டிஷன், நீ எதுவும் பேசக்கூடாது. அங்க வந்து வாயை மூடிட்டு நிக்கணும். சரியா? சரிமா. வா வா வா. சீக்கிரம் வா. நான் சொல்றத கேளுங்க. எல்லாரும் உள்ள போங்க. திலீபா சீக்கிரம் வண்டி எடு. சீக்கிரம் எடு. சரி. நான் சொல்றேன்ல. திலீபா உள்ள போ நட்ராஜ். நீ பயப்படாத. டேய் அம்மா பாத்துக்கடா. தாத்தா என்னடா பண்றது? திலீபா இந்த இடம் தானே நல்லா தெரியும்ல? இங்கதான். ஐயோ என்னமா? யாரையும் காணோம். யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லையா? திலீபா நீ நீ இங்கே நிக்கணும், உள்ள வரக்கூடாது. இல்லம்மா, நானும் உங்க கூட உள்ள வரமா. டேய் சொல்றது கேளு. அப்பா அவன் கிட்ட இருக்கிறப்போ நாம அவன் சொல்றபடி கேக்குறதாண்டா புத்திசாலித்தனம். நாம ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டு அவன் அப்பாவை ஏதாவது பண்ணிட்டானா சொன்னா கேளு திலீபா. உங்களை தனியா அனுப்பது எனக்கு பயமா இருக்குமா. நானும் உங்க கூட வரமா. அம்மா அம்மா நான் நீதான் உமாவா? ஆமா. ஏய் நீ எதுக்குடா வந்த? போ போ. நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல அந்த 3 பேர் வந்திருக்கானுங்களா? வேற யாரும் வரல. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். வரல. பென்ட்ரைவ் எடுத்து வந்திருக்கியா? இருக்கு. உள்ள வா. டேய் நீ கிளம்புடா. இல்லங்க நான் டேய் ஐயோ போடான்றா. போன சொல்றல திலீபா. சொன்னா கேளு போ. நீ மாமா நான் போயிட்டு வரேன். உள்ள வா. போடா. சீக்கிரம் உள்ள வா. போ போ. வாமா. போமா. அவர் எங்க? பென்ட்ரைவ் எங்க? பென்டிரைவ் கொடுக்குறேன், முதல்ல அவரை காட்டுங்க. பரவாயில்ல, உஷாரா தான் இருக்க. உமா என்னங்க? ஓ எதுக்காக இங்க வந்த? போயிடு. என்னங்க? ஐயோ, என்ன இப்படி இறக்கம் இல்லாம கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? முதல்ல அவரை அவுத்து விடுங்க. அவர் என்ன ஓடி போறாளா? உன் புருஷனை பார்த்துட்டேல, பென்ட்ரைவ் கூட. வேண்டாம் உமா, கொடுக்க வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அந்த பென்ட்ரைவ் தான். அதையும் இவங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உன்னையும் பூமிகாவையும் காப்பாற்ற முடியாது. கொடுக்க வேண்டாம், அப்படியே கிளம்பிடு. ஐயோ, அவர் அடிச்ச பென்டிரைவ் தர மாட்டேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? பென்டிரைவ் தானே? இது வரைக்கும் பாரு. அவர் அவுத்து விடு. முதல்ல பென்ட்ரைவ் கூட அவுத்து விடுறேன். கூட
டேய் இந்த பென்ட்ரைவ் தானே? ஆமா சார், இதான் சார். டேய் பென்ட்ரைவ் தான் சார். நல்லா பார்த்து சொல்லு. உண்மையாலுமே இந்த பென்ட்ரைவ் தான் சார். இத வேற எதுவும் காப்பி கிப்பி எடுத்து வைக்கலையே? வாக்கு கொடுத்தது உமா, நான் மாற மாட்டேன். நம்புறேன். டேய் ராம், அந்த கட்டையடா. இந்தாங்க மாமா. தப்பு பண்ணிட்டோமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இத பாரு, இருந்த ஆதாரமும் போயிடுச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே அதை உடைச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒன்னி பூமிகாவையும் எப்படி காப்பாற்ற முடியும்? நான் ஜெயிலுக்கு போயிடுறேங்க, அது முக்கியம் இல்ல. எனக்கு உங்க உயிர் தான் முக்கியம். ஐயோ. மாப்ள போதும், நிறுத்துங்க. இருந்த ஆதாரத்தை அழிச்சாச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எழுந்திருங்க. நீங்க சொன்னபடி நான் பென்ட்ரைவ கொடுத்துட்டேன்ல, மரியாதை அவர் அவுத்து விடுங்க. என்ன பாக்குறீங்க? அவுத்து விடுங்கன்னு சொல்றேன்ல. இரு, ரொம்ப பொங்குற. அவுத்து விடுற. டேய் ராம், அவுத்து விடுற. ஏவுமா, ஏன் இப்படி பண்ண? இருந்த அந்த ஒரே ஒரு ஆதாரம் அந்த பென்ட்ரைவ் தான். அதை அழிக்கிறதுக்காக இவ்வளவு பாடுபட்டோம். இப்ப சொல்லு, ஒன்னையும் பூமிகாவையும் எப்படி காப்பாத்துறது? எங்களுக்கு உங்க உயிர் தாங்க முக்கியம். என்ன உமா? வாங்க போயிடலாம், வாங்க வாங்க. டேய் டிசி, என் உயிரே போனாலும் உன்னை விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். வாங்க. விடவே மாட்டேன்டா. வாங்க, முதல்ல இங்க இருந்து போயிடலாம். ஹலோ, நில்லுங்க. என்னடா, என்ன வேணும் உனக்கு? அதான் நீ கேட்டது கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? பென்ட்ரைவ் அழிச்சிட்டேன். எனக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்ல. ஆனாலும் இந்த சண்டை இன்னும் முடியலையே. சண்டையா? என்ன சண்டை? நீ கோர்ட்ல போய் கொலை செஞ்சதா ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. ஆனா அங்க போய் மறுபடியும் பல்ட்டி அடிச்சா நான் என்ன பண்றது? என்னங்க இவன்? டேய் இங்க பாரு, நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன். இப்ப உன்னோட வாக்க நீ நிறைவேற்றணும். ஐயோ, நான் அந்த அளவுக்குலாம் வாக்கு சுத்தமானவன் இல்லம்மா. எனக்கு என்னோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தொலை. டேய், அவர் இழுத்துட்டு போய் கட்டுங்கடா. என்ன பண்ற நீ? நீ சொன்னபடி நான் பென்ட்ரைவ் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்டல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் முடியாது. இந்த ஆதாரத்தை அழிச்சிட்டா நான் தப்பிக்க முடியுமா? நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு முதல்ல இருந்து பேச ஆரம்பிச்சா நான் என்ன பண்ண முடியும்? அதனால அவர் என் கஸ்டடியில தான் இருப்பாரு. நாளைக்கு கோர்ட்ல நீயும் உன் மருமகளும் உண்மையை ஒத்துக்கோங்க. நீங்க தான் குற்றவாளின்னு ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். அதுக்கப்புறம் நான் அவரை விடுறேன். இப்ப என்ன விடு? டேய், அந்த கதவை சாத்தா. உங்களை நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. நான் தான் சொல்றேன்ல, என் வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
நான் சொன்னபடி செய்வையா. நான் தான் அந்த கொலையை செஞ்சேன்னு நானே ஒத்துக்கிறேன். எனக்கு தண்டனை கொடுங்கன்னு நானே ஜட்ஜு கிட்ட கேக்குறேன். தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவரு உடம்பு சரியில்லாதவரு. விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுட சொல்லுங்க. விட சொல்லுங்க. விடாதீங்க மாப்ள. 30 வருஷமா அந்த துரோகத்தை நினைச்சு என்ன புழுங்க வச்சது இவங்க 2 பேரும் தான். அப்ப நான் தராம விட்ட தண்டனையை இப்ப இவங்க அனுபவிக்கணும். என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சாங்கல்ல, அந்த துயரத்தை இவங்களும் அனுபவிக்கட்டும். போ. இப்படி எல்லாம் பண்றீங்க. நானே ஒத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? இத பார், என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம் அநியாயம் எதுவுமே கிடையாது. நான் இந்த கேஸ்ல இருந்து முழுசா வெளியே வரணும். நீயும் உன் மருமகளும் தண்டனை அனுபவிக்கணும். அது வரைக்கும் என்கிட்ட ஈவு இறக்கம் எதையுமே எதிர்பார்க்காத. போ. ஐயோ வேண்டாம், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு பேசுன உன் புருஷனுக்கு தான் அடி விடும். டேய், 2 போடுற. ஐயோ, வேண்டாம். அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேண்டாம், வேண்டாம். போ. இங்க பாருங்க, நான் போயிடுறேன். அவரு உங்களுக்கு அண்ணன் மாதிரி தானே. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவரை ஒண்ணும் பண்ண வேண்டாம்னா கிளம்பு. போ. அப்பா எங்கம்மா? அம்மா என்னாச்சு? அப்பா எங்கடா? டேய், மாமா எங்க அத்தை? அப்பா எங்கடா? அப்பா எங்கடா? என்ன நடந்துச்சு? சொல்றா. அப்பா எங்கடா? அம்மா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, அம்மா அப்பா எங்கம்மா? டேய், நீயாவது சொல்றா, வாய் திறந்து. அம்மா பாத்து. மெதுவா. அத்தை, என்னடா அம்மா, டேய், என்னாச்சு? என்னாச்சு அத்தை? என்னாச்சு அத்தை? சொல்லுங்க. இங்க மாமா எங்க? அம்மா என்னாச்சுமா? அப்பா எங்க? அம்மா என்னாச்சுமா? அம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சு? என்னாச்சு டேய், திலீபா, நீ என்ன சொல்லுடா? என்னத்தர சொல்றது? அத்தை, அம்மா. என்னாச்சு அத்தை? சொல்லுங்க. அப்பாவை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னத்த சொல்றீங்க? அந்த பென்ட்ரைவ அவன்கிட்ட கொடுத்துட்டீங்களாமா? ஆமா, அத கொடுத்து அப்பாவை விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். நாம வேற ஒரு காப்பி எடுத்துக்கிட்டாலும் அவன் நம்மள நம்ப மாட்டான். நான் சொன்னல, அவனும் அதையே தான் சொன்னான். என்னம்மா சொல்றான்? இத வச்சு மறுபடியும் என்ன மிரட்ட மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நாளைக்கு கோர்ட்ல குற்றத்தை ஒத்துக்கிட்டு தண்டனை ஏத்துக்க, அதுக்கப்புறம் உன் புருஷனை வெளியே விடுறேன்னு சொல்லிட்டான்.